ஹாய் நண்பா, திஸ் இஸ் சினி கமெண்ட்ரி. இந்த வீடியோவில் பிரேக்கிங் பட் சீசன் 2ஓட எபிசோட் 1, 2, 3 தான் பார்க்க போகிறோம். சீசன் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் அந்த சீரிஸோட கதை, கேரக்டர்ஸ் எல்லாமே புரியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சீசன் 1ஓட லாஸ்ட்ல வால்டர் டியோகோ கூட பிசினஸ் பேசியிருப்பாரு. வால்டர் எடுத்த முடிவு என்னன்னா, அவரோட குடும்பத்துக்கு தேவையான காசை மட்டும் சம்பாதிச்சுட்டு ட்ரக் பிசினஸ் விட்டுறலாம் அப்படிங்கிறது தான். அவருக்கு இப்போ மொத்தமாக தேவையான காசை கணக்கு போட்டு பார்த்தா $7 லட்சம் வால்டருக்கு தேவைப்படுது. அப்படின்னா வாரத்துக்கு $70,000 இவங்க மெத்த ரெடி பண்ணணும். அது நம்ம வால்டர் வைட்டுக்கு மட்டும். அதில் ஜெசிக்குமே கொடுக்கணும்னா $1,40,000 ஒரு வாரத்துக்கு மட்டுமே இவங்க மெத்த செய்யணும். அப்போ அங்கேருந்து போன டியூகோவோட கார் திரும்பவுமே வருது. இவனைங்க ஏன் திரும்பி வரணுங்க அப்படின்னு வெளியே போய் பார்த்தா டியூகோ கூட இருந்தவனே ஏதோ பணத்துக்கு அடிச்சிருக்கான். அவனோட உடம்புறது வெளியே போட்டு இவனுக்கு ஏதோ பண்ணுது பாரு, வந்து என்னென்ன செக் பண்ணு அப்படின்னு டியூகோ சொல்றான். வால்டர் அவனை செக் பண்ணி பார்க்குறாரு. அவன் ஆல்ரெடி செத்துட்டான். அவனோட டெட் பாடியை அந்த இடத்துல மறைச்சு வைக்கிறாங்க. சரி, அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு வால்டரும் ஜெசியும் அங்கேருந்து கிளம்ப போகிறப்போ அந்த கிரிக்கெட் டியூகோ சும்மா இருந்த ஜெசியை பிடிச்சி தள்ளி விடுறான். எப்படி அவன் நாங்கள் சமாளிச்சுட்டு இவங்க 2 பேரும் காருக்குள்ளே வராங்க. இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இவங்க 2 பேருக்கும் பயமாக தான் இருக்கு. கூட இருந்தவனே அடிச்சு கொண்டிருக்கான். இவங்கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே அங்கேருந்து வால்டர் வீட்டுக்கு வர்றாரு. டியூகோ கொண்டதை பற்றி டிவியில் ஏதாச்சும் நியூஸ் வந்திருக்கா அப்படின்னு ஒவ்வொரு சேனலில் மாற்றி மாற்றி பார்க்குறாரு. டிவி சேனல் ஒன்றுனா சேஞ்ச் ஆகிறத கேட்டு அந்த டைம் ஸ்கைலருமே அங்கே வராங்க. வால்டரை கூப்பிட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் டியூகோ நினச்சி வால்டருக்கு செம்மையா பயமா இருக்கு. அந்த டியூகோ நம்மள ஏதாச்சும் பண்ணா சேஃப்டிக்கு ஒரு கன் வச்சுக்கலாம் அப்படின்னு கன் வாங்கத்தான் ஜெசி இந்த இடத்துக்கு வந்திருக்கான். காசு எடுத்து டேபிள் வச்சுட்டு ஜெசி உட்காந்துருக்கான். அதை ஒருத்தன் வந்து எடுத்துட்டு போறான். கொஞ்ச நேரத்துல ஒரு பையன் கொண்டு வந்து வைக்கிறான். அதை ஓப்பன் பண்ணா அதுக்குள்ள ஒரு கன் இருக்கு. அடுத்த நாள் ஆகுது. வால்டர் ஜெசியை மீட் பண்றாங்க. அந்த டியூகோ கூட இருந்த ஆளையை கொண்டுட்டான். அவன் பாக்குறதுக்கு சைக்கோ மாதிரி இருக்கான். நம்ம பேசாம அந்த டீலிங்கை முடிச்சுக்கலாம். அவங்கிட்ட டீல் வேணும்னு சொல்ல போய் அவன் நம்மளை கொண்டுட்டான்னா என்ன பண்றது? அதுக்கு தான் என்கிட்ட ஒரு கன் இருக்கு. அவன் ஏதாச்சும் பண்ணா அவனை நம்ம அங்கேயே கொண்டுடலாம். எனக்கு தெரியாம நீ அப்ப கன் வாங்கின, அதை நான் அப்புறம் சொல்றேன். இப்போ நான் சொல்றதை கேளு. வழக்கம் போல நம்ம மெத்த ரெடி பண்ணி அவங்ககிட்ட கொண்டு போற மாதிரி கொண்டு போவோம். அப்போ சரியான டைம் கிடைச்சதுமே நம்ம அவனை அங்கேயே கொண்டுடலாம். அப்போ டியூகோ கூட நிறைய பேர் வருவாங்களே, அவங்கள என்ன பண்றது? அவங்களையுமே இந்த கண்ணை வச்சே கொண்டுடலாம். இன்னும் நிறைய பேர் வந்து என்ன பண்றது? எத்தனை பேர் வந்தாலும் நான் அந்த கண்ணை வச்சே கொண்டுருவேன். சரி, அப்போ இதுல புல்லட் போற இடத்த ஓபன் பண்ணி காட்டு. அதுவா? அது இங்க தான் இருந்துச்சு. எங்க புல்லட் போடனே தெரியலையே. நீ இதை வச்சு அவனை கொல்ல போறியா? இந்த கண்ணை வச்சிடலாம், அவனை கொல்ல முடியாது. வேற ஏதாச்சும் பிளான் பண்ணலாம். எங்க வீட்டுல மேரி ஸ்கைலருக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்கைலர் அட்டன் பண்ணவே இல்லை. ஏன்னா மேரி பண்ண சம்பவம் அப்படி. இவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். நான் கால் பண்ணாலே அட்டன் பண்ண மாட்டான். அந்த கோவத்தை மேரி அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. அவரை திட்டி முடிச்சுட்டு அங்கிருந்து கார் எடுத்து கிளம்பி போறாங்க. அங்க ஒரு பையன் ரிமோட் கார் வச்சு விளையாடிட்டு இருக்கான். வேணும்னு அவன் கார் மேலே ஏத்திட்டு போறாங்க. வர வர பைத்தியம் முத்திடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பையன் கிட்ட காருக்கான காசு ஹேங்கை கொடுக்குறாரு. அங்கிருந்து ஹேங் அவரோட ஆஃபீஸுக்கு வர்றாரு. அவங்களுக்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. வால்டரும் ஜெசியும் மெத்தலமீனை திருடுறதுக்காக ஒரு ஃபேக்டரியில் போய் திருடிட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த ஃபுட்டேஜ் தான். அவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியும். திருட்டுறப்போ மாஸ்க் போட்டதுனால அந்த பர்சன்ஸ் யாருன்னு இவங்களுக்கு தெரியல. அப்போ அங்கிருந்து இன்னொரு ஆஃபீஸர் இதில் இருக்க 2 பேருக்கும் ஃபிசிக்ஸ் எல்லாமே வரும் போல டெர்மைட்டுங்கிற ஒரு பொருளை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுட்டேஜில் பாருங்க, அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை போட்டுட்டு ஹீட் பண்ணணும்னா 5000 செல்சியஸுக்கு மேலே ஏறி எப்பேற்பட்ட இருமா இருந்தாலும் அதை உருக்கிடும். அதை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்ஸ் தெரியாமல் அதை யூஸ் பண்ண முடியாது. இவனுங்க திருடுறதுக்கு புதுசு போல அந்த கெமிக்கல் பேரலாக தான் இருக்கு. உருட்டி விட்டா அதுவே போயிடும். அதை கூட தெரியாமல் தூக்கிட்டு போறானுங்க. இவனுங்களுக்கு இவ்வளவு கெமிக்கல்ஸ் தேவைப்படுதுன்னா பெருசாக அதை பண்ண போறானுங்க. ஒருவேளை இவனுக்கு தான் அந்த மெத்த பண்றவனுங்களை இருப்பானுங்களோ அப்படின்னு ஹேங்குக்கு டவுட் ஆகுது. அங்கிருந்து வால்டரை காட்டுறாங்க. எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ வால்டருக்கு பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு. அந்த கார் டியூகோட கார் தான். இவனுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு வால்டருக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் அந்த கார் அங்கிருந்து போயிடுது. வால்டர் டியூகோ கிட்ட தன்னை பத்தி எதுவுமே சொல்லல. வேற கூட ஹைசன்பர்க்னு மாறி தான் சொல்லியிருப்பாரு. அப்படி இருந்துமே நம்ம வீட்டு வரைக்கும் வந்திருக்கான்னா அவன் நம்ம ஃபேமிலி ஏதாச்சும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கிருந்து வீட்டுல வந்து நைட்டு ஃபுல்லா தூங்காம யாராச்சும் வராங்களான்னு பயத்தோட போய் பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையிலேயுமே ஆயிருது. ஸ்கைலர் எழுப்பிட்டு வந்து பாக்குறாங்க. வால்டர் தூங்காம அங்கேயே நிற்கிறாரு. ஏன்னாச்சும் உங்களுக்கு நைட்டு ஃபுல்லா ஜன்னலையே பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படின்னு மழுப்புறாரு. அங்கேருந்து கிச்சன் போயிட்டு அவரோட பாக்கெட் இருந்து ஒரு கத்தி எடுத்து வெளியில் வைக்கிறாரு. எவனாச்சும் வந்தா நான் கொண்டுடலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு போல. அங்கேருந்து ஜெசியை போய் பார்த்து டியூகோட கார் ஃபாலோ பண்ணதை பற்றி சொல்கிறாரு. எவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் அவனை விட்டு வைக்க வேணாம். இந்த கண்ணை வச்சு என்ன பண்ணியாச்சும் அவனை இன்னைக்கே கொண்டுடலாம் அப்படின்னு ஜெசி சொல்கிறான். ஆல்ரெடி இவங்க கிரேசியை கொள்றப்போ அவன்கிட்ட இருந்த ஒரு கண்ணையுமே எடுத்து வச்சிருந்துருக்காங்க. அந்த கண்ணை நீ எடுத்துக்கோ, இந்த கண்ணை நான் வச்சுக்கிறேன். எத்தனை பேர் வந்தாலும் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நான் ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டு வச்சுட்டேன். பேண்டுல இருந்து ஒரு பாக்கெட் எடுத்து இதுதான் பீன்ஸ், பார்க்கறதுக்கு தான் பீன்ஸ் மாதிரி இருக்கும். இதை கையில் எடுத்தா கூட பாய்சன் நம்ம உடம்பு ஃபுல்லாமே பரவிடும். நான் இதை ரெடி பண்ணுறதுக்கு பட்ட பாட்டிருக்கு. அதுவுமே அதை எடுத்து இந்த பாக்கெட்டில் போடுற அளவுக்கு நான் கஷ்டப்பட்டதே இல்லை. இந்த பீன்ஸ் வச்சு தான் டியூகோவை நம்ம கொல்லணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் இங்கே ஒரு பிளானை போடுறாங்க. எங்கள் வீட்டில் ஸ்கைலர் அவங்களோட பழைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் இருக்காரு. இவரோட பேர் டெட். இவர் தான் ஸ்கைலரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அதை பார்த்துட்டு இருக்கப்போ வெளியில் ஹேங் வராரு.
உனக்கும் மேரிக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாரு. ஸ்கைலர் மேரி அந்த கடையில இருந்து திருடுன அந்த பொருளை பற்றி சொல்கிறாங்க. மேரிக்கு இந்த திருடுற நோய் சின்ன வயசுல இருந்து இருந்திருக்கு போல. அவ ஏதோ பழக்க தோஷத்தில் பண்ணிருப்பா. அவளால் அந்த பழக்கத்தை மாற்றவே முடியல. நம்ம தான் கொஞ்சம் பொறுமையாக போகணும் அப்படின்னு ஹேங்க் சொன்னதை கேட்டு அவள் பண்ண காரியத்துக்கு நான் ஜெயிலுக்கே போயிருப்பேன். என் ஹஸ்பண்டுக்கு கேன்சர், நான் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கேன். இந்த டைமில் இவ இப்படி பண்ணான்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்கைலர் எமோஷனலில் அழ ஆரம்பிக்கிறாங்க. எங்கே நம்ம வாழ்ற மெத்த ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரெடி பண்ணி அதை ஒரு பாக்கெட்டில் போட்டு அதுவும் இல்லை அந்த பீன்ஸையுமே இடிச்சு பவுடர் ஆக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுறாரு. அவன் இந்த மெத்தை யூஸ் பண்ண உடனே செத்து போயிட்டா. அவங்க ஆளுக்கு சந்தேகம் வரும்ல. உடனே எல்லாம் டியூகோஸ் ஆக மாட்டான். இதை யூஸ் பண்ணி 2 நாள் கழிச்சு தான் சாகுவான். போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலுமே அது ஹார்ட் அட்டாக் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு இவங்க இங்கே பிளான் பண்ணிட்டு இருக்கப்போ ஹேங்க கிட்ட இருந்து வால்டருக்கு கால் வருது. வால்டருமே அட்டன் பண்ணி பேசுறாரு. ஒருவேளை நம்மளை கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு பயமா இருக்கு. ஆனால் ஹேங் கால் பண்ணது ஸ்கைலர் மேரியோட ப்ராப்ளமை பற்றி பேசுதான். எதுக்காக கால் பண்ண அப்படின்னு பெருமூச்சு விட்டுறாரு. இந்த சண்டை ஒன்று அவங்களுக்குள்ள புதுசு இல்லையே. அவங்க சண்டை போட்டுப்பாங்க, சேர்ந்துப்பாங்க. இதை நம்ம கேர் பண்ணிக்க வேணாம். ஆமாம் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு வால்டர் ஹேங்கிட்ட கேட்கவும் எங்கள் 2 பேரோட டெட் பாடி கிடச்சிருக்கு. ஏரோனுக்கு நான் ஃபோட்டோ மெசேஜில் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜை சென்ட் பண்ணுறாரு. வால்டருக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரே ஷாக்காக இருக்குது. ஏன்னா அந்த டெட் பாடி இல்லை ஒன்று அந்த டியூகோ கையாலே அடிச்சு கொண்டான்ல அவன். இன்னொன்று டியூகோ கூட ஒரு பாடி பில்டர் மாதிரி ஒருத்தருப்பான். அவனோட டெட் பாடியுமே அங்கே இருக்குது. நம்ம டியூகோ கிட்ட பேசிட்டு போகிறப்போ அவன் உயிரோட தானே இருந்தான், எப்படி செத்து போனா அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. வால்டர் இதை பார்த்த உடனே ரொம்பவே பயப்படுறாரு, கோவப்படுறாரு. நீ சொன்னதான் கரெக்ட், நம்ம இந்த கண்ணால் அவனை சுற்றலாம் அப்படின்னு சொல்லி வால்டர் அங்கேருந்து கிளம்ப போகிறாரு. ஜெசி வால்டரை தடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் வால்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவசரமாக வீட்டுக்கு வந்து அவர் பணத்தை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்கைலரை தேடுறாரு. ஸ்கைலர் பாத்ரூமில் குளிச்சிட்டு இருக்காங்க. ஸ்கைலர் கிட்ட பேச போகிறப்போ வெளியில் கார் ஹாரன் சவுண்ட் கேட்குது. வந்திருக்கிற ஜெசி தான். என் வீட்டு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வால்டர் ஜெசிகிட்ட கேட்குறாரு. அப்போ பின் சீட்ல இருந்து ஒரு கன் ஜெசியோட கழுத்தை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா அது டியூகோ. ஒரு சின்ன சத்தமுமே வரக்கூடாது. வண்டியில் வந்து ஏறு. வால்டருக்குமே ஒரு வழி இல்லாமல் வண்டி உள்ள ஏறாரு. அங்கேருந்து கார் எங்கேயோ கிளம்புது. எங்கே ஹேங் ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்காரு. அங்கே டியூகோட ஃபோட்டோ வச்சுட்டு இவனோட பேர் டியூகோ, நம்மளோட டார்கெட் இவன் தான். இவனை உயிரோட பணமாவோ நம்ம பிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ ட்ரக் மாஃபியாஸுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தவங்களா சேர்த்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த 2 டெட் பாடியுமே டியூகோட ஆளுங்களோட தான். இதான் நமக்கு சரியான டைம். இதை யூஸ் பண்ணி நம்ம அவங்க ஒவ்வொருத்தவங்களா பிடிக்கலாம் அப்படின்னு ஹேங் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கூட வேலை பார்க்குறவர் எல்லாரையுமே வேலை பார்க்க சொல்லிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கவும் என்னோட சகலை வால்டர் வீட்டை காணுமா, அங்கே தான் செக் பண்ண போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே வால்டரோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரப்போ அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தரையுமே கூட்டிகிட்டு வர்றாரு. ஸ்கைலர் கிட்ட வால்டரை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையுமே வாங்கி எடுக்கிறாங்க. அவர் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி ஏதோ அன்யூஷுவல் நடந்துக்கிட்டாரா? ஆமாம், கொஞ்ச நாளாகவே அவர் அன்யூஷுவலாக தான் நடந்துக்கிறாரு. நேற்றுமே அவர் வீட்டுக்கு வந்தார். அப்போ வெளியில் ஒரு கார் ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அப்போ வெளியில் போனவர் தான் இன்னும் மாலை காணல, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. எங்கே இவங்களை காட்டுறாங்க. டியூகோ வால்டரோட ஃபோனை வாங்கி தூக்கி எறிகிறாரு. ஏன்னா அவங்க யாரையுமே ட்ராக் பண்ணி வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக. டியூகோ அவங்க 2 பேரையும் அந்த காரோட டிக்கியூவில் தான் போட்டு கட்டி வச்சிருக்கான். டியூகோ அந்த டிக்கி ஓப்பன் பண்ணுறான். ஆனால் வால்டரோட கண்ணுக்கு அது ஸ்கைலர் மாதிரியே இருக்குது. அது ஸ்கைலர்னு நினச்சிட்டு டியூகோ கிட்ட வால்டர் லவாங்கியாக பேச தொடங்குறாரு. அவனா நீ அப்படின்னு சொல்லி வால்டரை தூக்கி வெளியில் போட்டு ஜெசியை தூக்க போகிறப்போ அவன் அதுக்குள்ளேருந்து ஒரு ராட் எடுத்து டியூகோவை அடிக்க ட்ரை பண்ணுறான். அந்த டிக்கியோட டோராலேயே ஜெசியோட கையில் அடிக்கிறான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஜெசியை தூக்கி வெளியில் போட்டு 2 பேரும் அந்த பக்கத்தில் இருக்க வீட்டுள்ள போங்க அப்படின்னு சொல்கிறான். இவங்க அடிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவன் கையில் பெரிய கன் இருக்குது. அவன் சொன்னதை கேட்டு அந்த வீட்டுள்ள போகிறாங்க. எங்கள் வால்டரோட ஃபேமிலி மிஸ்ஸிங் போஸ்டரில் ரெடி பண்ணி ஒரு ஃபுல்லாக ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கைலர் கூட மேரியுமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. எவனும் கவலைப்படாத, வால்டர் கிடைச்சிருவாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நான் உன்னை மன்னிச்சிருவேன், அதை மட்டும் நினைக்காத அப்படின்னு ஸ்கைலர் கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாங்க. வீட்டில் ஜூனியர் அந்த போஸ்டரை இன்னும் நிறைய பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த டேபிள் பக்கத்தில் தான் வால்டர் அவரோட பணம், கன் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருக்காரு. இன்னும் யாரும் அதை ஓப்பன் பண்ணாங்கன்னா வால்டர் மாட்டிட்டு வர. இங்கே வால்டரும் ஜெசியும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு ரூம் உள்ள இருக்காங்க. அங்கே ஒரு தாத்தாவும் இருக்காரு. இவரை பார்த்தா இங்கே பார்த்த மாதிரி இல்லை. எந்த தாத்தாக்கு கண்ணு தெரியும், காது கேட்கும். அவரோட ஒரு கையை மட்டும் கொஞ்சம் அசைக்க முடியும், வேற எதுவுமே அவரால் பண்ண முடியாது. அந்த இடத்துக்கு டியூகோ வந்து அவங்க பாக்கெட்டில் இருக்க எல்லா பொருளையும் வெளியிடுங்க அப்படின்னு சொல்கிறான். வால்டர் அவர் பாக்கெட்டில் இருக்க எல்லா சாமானும் எடுத்து வைக்கிறாரு. அதுக்குள்ள அந்த பாய்சன் மிக்ஸ் பண்ண மெத்துமே இருக்கு. ஜெசியுமே அவன் பாக்கெட்ல இருக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான். இதுக்கும் அந்த பொருள் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கிறப்போ அது உள்ள வால்டரோட ஐடி கார்டு இருக்கு. அதை எடுத்து பார்த்து அதுல வால்டர் ஒயிட்டுக்கு அவரோட நேம் போட்டிருக்கு. என்கிட்ட உன் பேரு ஹைசன்பர்க்னு சொல்றேன், இதுல என்ன வால்டர் ஒயிட்னு போட்டிருக்கு அப்படின்னு கேட்கிறான். ஹைசன்பர்க்ன்றது என்னோட பிசினஸ் நேம், அதான் என் உண்மையான நேம் சொல்லல அப்படின்னு சொல்லி வால்டர் சமாளிக்கிறாரு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போலீஸ் என்ன ஒரு இடம் விடாம தேடிட்டு இருக்காங்க. நான் உங்களை இங்கே கொண்டு வந்தது, நான் இப்போ மெக்சிகோ போகிறேன். அங்கே யாருங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்கே இந்த போலீஸால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் மட்டும் தனியாக போகல, அவங்களையும் தான் கூட்டிகிட்டு போகிறேன்.
உங்களுக்கு மெத்து செய்கிறதுக்கு தேவையான எல்லாமே நான் ரெடி பண்ணி தரேன். சூப்பரான ஒரு லேபுமே ரெடி பண்ணுறேன். இவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. டேபிளில் அந்த பாய்சன் கலந்த மெத்து இருக்குது, அதை கையில் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ சும்மாவே விட்டுருந்தா அவன் யூஸ் பண்ணிவிட்டு 2 நாள் கழிச்சு செத்துருப்பான். இந்த ஜெஸ்ஸி சும்மா இல்லாமல் சீக்கிரமாக யூஸ் பண்ணு, நாங்கள் ரெடி பண்ணதுலேயே இதான் பெஸ்ட்டான மெத்து அப்படின்னு சொல்ல, வழக்கமாக பண்ணது மாதிரி தானே இதையுமே பண்ணியிருக்கீங்க. இல்லை இதில் புதுசாக ஒன்று கலந்துருக்கும் அப்படின்னு கலந்தீங்க, ஜெல்லி பவுடர் அப்படின்னு ஜெஸ்ஸி சொல்ல, அடக்கன்றவுக்கு எனக்கு ஜெல்லினாலே பிடிக்காது, ரொம்பவே அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மெத்தை வச்சுட்டு கிளம்பிடுறான். அவன் போனதுமே வால்டருக்கு வந்துச்சு பாருங்க கோவம். அங்கேயே ஜெஸ்ஸி அடிச்சு போட்டுடலாமா அப்படிங்கிற அளவுக்கு கோவம் வருது. எங்கேயாவது 3 பேரும் வால்டரோட வீட்டில் தான் இருக்காங்க. வால்டருக்கு அன்னைக்கு நைட்டு ஒரு கால் வந்துச்சு, அதை யாரும் செக் பண்ணீங்களா அப்படின்னு ஸ்கைலர் கேட்க, கால் ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி எந்த ஒரு காலுமே வரல அப்படின்னு ஹேங் சொல்ல, என் காதால் கேட்டேன் ஒரு கால் வந்துச்சு, வால்டருமே பேசினாரு அப்படின்னு சொல்ல, ஒருவேளை வால்டர் 2 ஃபோன் யூஸ் பண்ணிருக்கலாம், அது மற்ற ஃபோனுக்கு வந்த கொள்ள இருக்கலாம் அப்படின்னு ஹேங் சொல்கிறாரு. வால்டர் எதுக்காக இன்னொரு ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்கைலர் திங்க் பண்ணுறாங்க. வால்டர் ஒருத்தங்கிட்ட கஞ்சா வாங்கினாரு, அவனோட பேர் ஜெஸ்ஸி, ஒருவேளை அவனுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஜெஸ்ஸியை பற்றி ஹேங்க கிட்ட சொல்ல, இங்கே ஜெஸ்ஸியோட வீட்டுக்கு ஹேங் வராரு. அங்கே ஜெஸ்ஸியோட அம்மா இருக்காங்க. இவர் போலீஸ்ன்னு சொல்லாமல் நார்மல் பர்சன் போல, அவங்களுக்கு வால்டர் வைட் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, நல்லா ஞாபகம் இருக்கு, என் பையன் படிக்காம ஊதாரத்தின மாதிரி இருப்போம், அவர் தான் அவனை படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். வால்டருக்கு இப்போ கேன்சர், அது மட்டும் இல்லாமல் திடீர்னு காணாமல் போயிட்டாரு. கொஞ்ச நாள் அவங்க பையன் தான் வால்டருக்கு கஞ்சா சப்ளை பண்ணியிருக்கான் அப்படின்னு ஹேங் சொல்ல, அப்படிலாம் இருக்க சான்ஸ் இல்லையே அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. என்கிட்ட இப்போ உண்மையை சொல்லுங்க, நான் வேற யாரும் இல்லை, புதுசாக வந்திருக்கு போதை தடுப்பு பிரிவு அதிகாரி, டிவில எல்லாம் பார்த்துருப்பீங்களே அது நான் தான் அப்படின்னு ஹேங் சொல்ல, நான் போய் சேர்ந்து என்னை ஜெயிலில் போட்டுறாதீங்க, அவன் ட்ரக் யூஸ் பண்ணுறான்னு தான் நான் வீட்டு பக்கமே அவனை சேர்க்கறது இல்லை, ஜெஸ்ஸியோட பேரில் ஒரு கார் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அந்த காரை அவன் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு ஹேங் கேட்க, அவன் அந்த கார் தான் யூஸ் பண்ணுறான், சரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தகவல் கிடைச்சதுன்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேங் அங்கேருந்து கிளம்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணுறாரு. ஜெஸ்ஸியோட காரோட டீட்டெயில்ஸை கொடுத்து, இந்த கார் ஏதாச்சும் சிசிடிவி கேமரா மாடி இருக்கா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் டியூக்கோ சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனது கன்னுடு யாருமே இல்லை, டியூக்கோவை சுட்டுட்டு நம்ம இங்கேருந்து யூஸ் ஆயிடலாம் அப்படின்னு ஜெஸ்ஸி கேட்க, நான் அந்த கன்னை வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு வால்டர் சொல்ல, ஜெஸ்ஸிக்கு சுருன்னு கோவம் வருது. அவன் அழகாக அந்த மெத்தை யூஸ் பண்ணியிருப்பான், நீயும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் தேவையில்லாதெல்லாம் பேசி பிளானையே ஃபுல்லாக சொதப்பி விட்டுட்டு, சரி விடு புதுசாக ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு புதுசாக ஒரு பிளான் பண்ணுறாங்க. இவங்க இப்போ அந்த போஜன் கலந்த மெத்தெடுத்து அவன் இப்போ ஃபுட்டை செஞ்சு கொண்டு வருவான், அவன் சாப்பிட்ற சாப்பாடு இல்லை அவனுக்கு தெரியாமல் இதை கலந்துடலாம் அப்படின்னு இவங்க பிளான் போட்டுட்டு இருக்கிறப்போ, முன்னாடி இருந்த அந்த வயசான தாத்தா இவங்களே பார்த்துட்டு இருக்காரு. இவனுக்கு ஏதாச்சும் கேட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா முன்னாடி போயிட்டு அவரோட கையில் ஆட்டி பார்க்குறாரு. இவனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையில் இவங்க பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு டியூக்கோமே வரான், சாப்பாடு எல்லாத்தையுமே டைனிங் டேபிளில் வச்சுட்டு அந்த தாத்தாவை டைனிங் டேபிள் பக்கம் கூட்டிகிட்டு போகிறான். அந்த கேபிள் வால்டர் அந்த மெத்தெடுத்து டியூக்கோட சாப்பாடுல கலந்துடுறாரு. எல்லாமே முடிச்சுட்டு டியூக்கோ அவனோட ஃபுட்டை சாப்பிடலான்னு போகிறப்போ அந்த தாத்தா அங்கே இருக்க ஒரு பெல் அடிக்கிறாரு. டியூக்கோமே மாறி மாறி பாத்ரூம் வருதா, தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்டுட்டே இருக்காரு. அந்த தாத்தாவுமே திரும்ப திரும்ப பெல்லை அடிச்சுட்டே இருக்காரு. இப்போ புரிஞ்சிருச்சு, நான் சாப்பிட்ற சாப்பாடு உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாட்டை தாத்தாக்கு கொடுக்க போகிறான். தாத்தாவோட சாப்பாடை டியூக்கோ சாப்பிட ஆரம்பிக்கிறான். எந்த வாட்டி தாத்தா பெல் அடிக்கவே இல்லை. எப்போ இவங்களோட இந்த பிளானுமே சொதப்பிருச்சு. அவரோட ஒரு கை வேலை செய்யல, இந்த கையால் அந்த சாப்பாட்டு பிளேட்டை கீழே தள்ளி விட்டு உடச்சிடுறாரு. அதுவும் தானே அந்த போய்சன் இருக்கு. இவங்களுக்கு இப்போ தான் புரியுது அந்த தாத்தாக்கு நம்ம போட்ட பிளான் புரிஞ்சிருக்கு. இவங்களால எதுவுமே பேசவும் முடியலை, சாப்பிடவும் முடியலை, பயத்துலேயே உடஞ்சி போயிருக்காங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அந்த தாத்தா டிவி பார்த்துட்டு இருக்காரு. அங்கே தான் வால்டரும் ஜெஸ்ஸியுமே இருக்காங்க. அந்த தாத்தா திரும்பவுமே அந்த பெல்லை அமைக்கிட்டே இருக்காரு. அந்த தாத்தா பெல்லை அமைக்கிக்கிட்டே எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு. டியூக்கோவும் எங்கே பார்க்குறாரு அப்படின்னு திரும்பி பார்த்தா அது வால்டர் தான். எதுக்கு வால்டரையே பார்த்துட்டு இருக்க, உனக்கு அவனை பிடிக்கலையா அப்படின்னு கேட்க அந்த தாத்தா பெல் அடிக்கிறாரு. ஸ்டார்டிங்கில் அவனை எனக்குமே பிடிக்கல, போக போக நல்லா வளசுவானுங்க. டியூக்கோ சொல்கிறத கேட்காம அந்த தாத்தா திரும்பவும் பெல்லை அமைக்கிட்டு இருக்காரு. டியூக்கோக்குமே சந்தேகம் வருது, உனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்க அந்த தாத்தா பெல் அடிக்கிறாரு. ஏன் அவனுக்கு உன்னை எதுவும் பண்ணாங்களா அப்படின்னு கேட்க தாத்தா பெல் அடிக்கலை. அப்போ உனக்கு பிடிக்காத ஏதோ அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டா தாத்தா பெல் அடிக்கிறாரு. டியூக்கோக்கு இப்போ தான் டவுட் இன்னும் அதிகமாகுது. இவனுங்க என்ன போட்டு தள்ள ஏதாவது பிளான் பண்ணுறானுங்களா அப்படின்னு கேட்கவும் அந்த தாத்தா உடனே பெல் அடிக்கிறாரு. இப்போ டியூக்கோக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, கூடவே இருந்து நம்மளை கொல்ல ட்ரை பண்ணுறானுங்கன்னு. அடுத்த நிமிஷமே வால்டரையும் ஜெஸ்ஸியுமே வெளியே கூட்டிகிட்டு போய் ஆடி ஆடி நடிக்கிறாரு. முதல்ல ஜெஸ்ஸிக்கு தான் அடிக்கிறான். அப்போ ஜெஸ்ஸி அங்கே இருக்க ஒரு கல்லை கையில் எடுக்க ட்ரை பண்ணுறான். அதை பார்த்த வால்டர் டியூக்கோவை டிஸ்ட்ராக்ட் பண்ண, ஆமாம் நான் அவனை கொல்ல ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த டைமில் டியூக்கோ வால்டரை பார்த்துட்டு இருக்க கீழே கிடந்த கல் எடுத்து ஜெஸ்ஸி டியூக்கோட மண்டையில் அடிக்கிறான். டியூக்கோட கண் கீழே விழுது.
அந்த கண்ணை வால்டர் எடுத்து சுட ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் மிஸ் ஆனால் அது ஜெஸி மேலே பட்டுரும். கொஞ்ச நேரம் சண்டை போகுது. டியூக்கோட இன்னொரு கன் எடுத்து ஜெஸி டியூக்கோட வயிற்றுலேயே சுட்டுறான். எல்லாத்த கஷ்டப்பட்டு காரில் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டுது. என்னென்னு பார்த்தா அதில் சாவியே இல்லை. வேறு வழியே இல்லை, சாவி அந்த வீட்டில் தான் இருக்குது. இவங்க போகலான்னு பார்க்குறப்போ தூரத்தில் இருந்து ஒரு கார் வருது. அது டியூக்கோட ஆளுங்களை தான் இருக்கும், நம்ம ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு அங்கே இருக்க ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்தது டியூக்கோட ஆளுங்க இல்லை, நம்ம ஹேங் தான். ஹேங் வந்து டியூக்கோமே பார்க்குறாரு. வயிற்றுல சுடுபட்ட மாதிரி டியூக்கோ எழுந்து நின்றுட்டு இருக்கான். மரியாதை சரண்டர் ஆயிடு அப்படின்னு ஹேங் சொல்ல ஜெஸி டியூக்கோட பெரிய கன்னை அந்த காரில் தான் வச்சுட்டு போயிருக்கான். அந்த இடத்துல டியூக்கோக்கும் ஹேங்குக்கும் நடுவில் பயங்கரமான கன் ஷாட் நடக்குது. ஹேங் சரியா டியூக்கோவோட தலையிலேயே சுட்டுறாரு. அந்த இடத்துலயே டியூக்கோவும் இறந்து போகிறான். ஹேங்கை பார்த்து வாட்டர் வந்துச்சியும் அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறாங்க. ஏன்னா அவங்க இந்த இடத்துல இருந்தா அவங்களுக்கும் டியூக்கோவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நிறைய கேள்வி வரும். ஹேங் டியூக்கோட டெட் பாடி பக்கம் வரப்போ அந்த வீட்டுல இருந்து பெல் சவுண்ட் கேட்குது. வால்டரும் ஜெஸியும் ஓடி போகிறப்போ ஒரு பள்ளத்தை தோண்டி டியூக்கோட கண்ணை அதுக்குள்ளே ஒழிச்சு வைக்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து நடந்துகிட்டே இருக்காங்க. அந்த ரோட்டில் காக்கா கூட இல்லை. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஒரு ட்ரக் வருது. ஜெஸி அந்த இடத்துல இருக்க சொல்லிட்டு ட்ரக்கில் வால்டர் மட்டும் கிளம்புறாரு. ஏன்னா 2 பேரும் போனாங்கன்னா சந்தேகம் வரும்ல, அதுக்காக வால்டர் ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. அந்த ட்ரக்கில் ஏறிட்டு வீட்டுக்கு போகாம பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் உள்ள போயிருக்காரு. அங்கே ஒரு லேடி வந்து பார்க்குறாங்க. டோருக்கு நடுவில் ஒரு ஷூ இருக்கு. அதை எடுத்துட்டு போனா அங்கே இன்னொரு ஷூ இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா பேண்ட் ஷர்ட் எல்லாமே கீழே கிடக்கு. இன்னும் உள்ள போய் பார்த்தா நம்ம வால்டர் சட்டையே போடாம மேலே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. அந்த லேடி ஆம்புலன்ஸ் கால் பண்ணி வால்டரை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இந்த விஷயம் வால்டரோட ஃபேமிலிக்குமே தெரிய வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்குறாங்க. திடீர்னு எங்கே போனீங்க அப்படின்னு ஸ்கேனர் கேட்க எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை சொல்றாரு. எங்க ஹேங்க ஃபயர் ஆஃபீஸர் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் டியூகோவை கொண்டீங்க, உயிரோட பிடிச்சிக்கலாமே அப்படின்னு கேட்க அவன் கையில் கன் வச்சிருந்தான். நான் அவனை கண்ணை கீழே போட்டு சரண்டர் ஆக சொன்னேன். அதை கேட்காம அவன் என்னை சுட ட்ரை பண்ணான். அதால தான் வேறு வழி இல்லாமல் நானுமே அவனை சுட்டேன். ஆனால் அவனை சுடுறதுக்கு முதல்ல அவனோட உடம்புல ஒரு கன் ஷாட் இருந்துச்சு. நான் போகிறதுக்கு முதல்ல ஏதோ ஒன்று அங்கே நடந்திருக்கு. டியூக்கோ இருந்த இடம் கரெக்டாக தெரிஞ்சு எப்படி நீங்கள் போனீங்க? என்னோட சகலை திடீர்னு காணாமல் போயிட்டாரு. அவரை கண்டுபிடிக்க போகிறப்போ ஜெஸிங்கிற பையனுக்கும் அவருக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஜெஸிஸ் பண்ணுற காரோட நம்பர் பிளேட்டை கண்டுபிடிச்சி அதை ட்ராக் பண்ணி போகிறப்ப தான் நான் டியூக்கோவை பார்த்தேன் அப்படின்னு ஹேங் சொல்கிறாரு. இங்கே இன்னும் கொஞ்சம் போலீஸ் ஜெஸியோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஜெஸியோட வீடுன்னா அம்மா அப்பா வீடு இல்லை, மற்ற வீடு. அந்த வீடு ஃபுல்லாக பூட்டிருக்கு. ஜெஸியுமே உள்ள இல்லை. அதில் வந்த போலீஸ் அங்கேருந்து கிளம்புறாங்க. போலீஸ் வீட்டுல இருந்து வந்து போகிறத காரில் இருந்து ஜெஸியும் அவனோட ஃப்ரெண்டு இன்னொருத்தனும் பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸ் அந்த இடத்துல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் இவங்க பேஸ்மெண்ட்ல தான் அந்த மெத்த செய்யறதுக்கான இடத்த ரெடி பண்ணாங்க. அந்த இடத்த அப்படியே வேனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அந்த வேன் இன்னுமே ரெடி ஆகலை. ஸோ ஜெஸியோட ஃப்ரெண்டோட கசின் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து அந்த வேனை ரெடி பண்ணுறாங்க. அவன் அந்த வேனை செக் பண்ணிவிட்டு இதை இடத்துக்கு கொண்டு போயிட்டு தான் ரெடி பண்ணணும். இதை ரெடி பண்ணணும்னா $1000 செலவாகும் அப்படின்னு சொல்கிறான். முதல்ல $500 கொடுத்துட்டு மிச்சத்தை அப்புறம் தரேன் அப்படின்னு ஜெஸி சொல்கிறான். அதை வேன் அனுப்பிட்டு ஜெஸி வேணும்னே போலீஸ்கிட்ட மாற்ற மாதிரி போகிறான். ஹேங்குமே ஜெஸியை பார்த்து பிடிச்சிடுறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து ஜெஸியை ஹேங் விசாரிக்கிறாரு. ஹேங் கேட்குற கேள்விக்கு கோக்குமா அக்காவை ஜெஸி பதில் சொல்லிட்டு இருக்கான். உன்னோட காரை டியூக்கோ இருக்கிற இடத்துக்கு வெளியில் கண்டுபிடிச்சோம். உனக்கும் டியூக்கோக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு ஹேங் கேட்க என்ன சொல்கிறீங்க, உண்மையாகவே என் காரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? கஷ்டப்பட்டு காசு ரெடி பண்ணி வாங்கின கார் எவனோ ஒருத்தன் அதை திருடிட்டு போயிட்டான். ஒரு வழியாக நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, உங்களுக்கு ரொம்பவே நன்றி. அப்படியா, அப்போ அந்த காரில் இந்த பேக் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பேக் எடுத்துக்காரரு. அது உள்ள ஃபுல்லாகவே பணம் இருக்குது. இது வால்டர் ஜெஸிக்கு கொடுத்த காசு, ஏன் காசுன்னு சொல்ல மாட்டிப்போம் அப்படின்னு. இது ஏன் பேக்குள்ள காசு என்னதும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஒன்னால நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி ஹேங் அந்த காசு அங்கேருந்து எடுத்துகிட்டு கிளம்புறாரு. எங்கே வால்டர் டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா ட்ரை பண்ணி பாருங்க, நடந்தாச்சு உங்களுக்கு ஞாபகம் வருங்க அப்படின்னு திரும்ப கேட்குறாங்க. வால்டர் வாய்க்கு வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காரு. வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகும் பொள்ளாச்சி வண்டி. சரி, அப்போ சைக்காலஜி டாக்டரை செக் பண்ண வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி சைக்காலஜி டாக்டருமே வர்றாரு. மற்ற டாக்டர்ஸ் கிட்ட போய் சொல்லலாம், ஆனால் சைக்காலஜி டாக்டர்கிட்ட போய் சொல்ல முடியாது, கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதால் வால்டர் இவர்கிட்ட வேறு மாதிரி சொல்கிறாரு. எனக்கு என் ஃபேமிலியை பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. என் கேன்சருக்காக நிறையவே செலவு பண்ணுறாங்க. அதால் தான் நான் இங்கே இருக்கவே வேணாம், எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். கண்ணை பார்த்தா கண்டுபிடிச்சிடுவாரு அப்படிங்கிறதுக்காக ஜன்னலை பார்க்குறது, கீழே டேபிளை பார்க்குறது அப்படின்னு ரொம்பவே பாவமாக பேசுகிறாரு. இது எதையுமே ஃபேமிலிகிட்ட சொல்லிடாதீங்க, ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த டாக்டருமே இவருக்கு கேன்சர் இருக்குது அப்படிங்கிறதால வால்டர் கேட்கறதுக்கு ஒத்துக்கிறாரு. எங்கே அடுத்ததா விசாரிக்கிறதுக்காக அந்த தாத்தாவை கூட்டிகிட்டு வர்றாரு ஹேங்க். தாத்தாவை பார்த்ததுமே ஜெஸிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவன் பெல் அடிச்சு மாட்டி விட்டான்னா எல்லாமே முடிஞ்சிடும். உன் கார் இந்த வீட்டில் தான் இந்த தாத்தாவுமே இருந்தார். உனக்கு இந்த தாத்தாவை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு அந்த பெல் மேட்டருமே தெரிஞ்சிருக்கு. தாத்தா பெல் அடித்தா ஆமான்னு அர்த்தம், பெல் அடிக்கலன்னா இல்லைன்னு அர்த்தம். அவன் முன்னாடி உட்காந்துருக்கான்ல, இவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் அந்த தாத்தா இந்த டைம் பெல்ல அமுக்கவே இல்லை. ஏன்னா இந்த கிழமை பெல் அமுக்க மாட்டான் அப்படின்னு ஹேங்குமே போய் கேட்குறாரு. அவ கூட பெல் அமுக்கலை. ஜெஸி ஒன்றுமே புரியல, ஏன் இந்த கிழவை நம்மளை பார்க்கலன்னு சொல்கிறான் அப்படின்னு. வேறு வழியில் தாத்தா தான் மெயின் விட்னஸ், இவரே ஜெஸியை தெரியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜெஸி அங்கே வச்சிருக்க முடியாது. ஸோ அவனை அனுப்பி விட்டுறாங்க. அங்கேருந்து ஒரு டெலிஃபோன் பூத்துக்கு போய் வால்டருக்கு கால் பண்ணுறான்.
நம்ம போட்ட பிளான் படி எல்லாமே சரியாக போயிட்டுருக்கு. ஆனால் திடீர்னு உன் சகல ஹேங்க் அதான் தாத்தாவை கூட்டிகிட்டு வந்துட்டான். எனக்கு பதில் ஒன்றுமே புரியலை. என்ன தெரியுமான்னு கேட்க அவன் தெரியாதுன்னு சொல்லிட்டான். ஏன் அப்படி சொன்னான் அப்படின்னு ஒன்றுமே புரியலை. சரி நீ கொஞ்ச நாளைக்கு சேஃபாரு அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு தூங்குறப்போ தான் வாழ்றதுக்கு ஒன்று ஞாபகம் வருது. நம்ம காசெல்லாத்தையும் எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சோமே அது என்னாச்சு? ஹாஸ்பிட்டலில் இருந்து யாருக்குமே தெரியாமல் வீட்டுக்குள்ளே வர்றாரு. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள தான் காசும் கண்ணும் இருக்குது. அந்த பாக்ஸ் எடுத்து வேற ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. எங்கே ஹேங்க ஸ்டேஷனில் எல்லாருமே பாராட்டுறாங்க, கேட்கலாம் விட்டுறாங்க. ஏன்னா எவ்வளோ நாளாக இந்த டிபார்ட்மெண்ட்டை தேடிட்டு இருந்தேன். அந்த டியூகோவை போட்டு தள்ளிட்டுல அதுக்காக எங்கே வால்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குமே வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து வால்டர் ஸ்கைலர் கிட்ட பேச போகிறப்போ நீங்கள் அந்த நைட் வீட்டுக்கு வந்தீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அது எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. ஆனால் நீங்கள் காண போனதுக்கப்புறம் உங்களோட கால் ஹிஸ்ட்ரி விசாரிச்சு பார்க்குறப்போ அதில் எந்த காலுமே வரல. அப்போ நீங்கள் செகண்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு வால்டர் மல்லிப்பு பார்க்குறாரு. எனக்கு தெரியும் நீங்கள் ஏதோ ஒன்று மறக்கிறீங்க, உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைட் திரும்பி தூங்குறாங்க. வால்டருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எங்கே எபிசோட் 3 முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வழக்கமாக சொல்கிறது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலோட சோஷியல் மீடியா பேஜெல்லாம் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேறு என்ன மூவிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். திஸ் இஸ் சினி கமெண்ட்ரி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.